வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கெரியர் டாக்ஸ். இந்த கெரியர் டாக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வந்து சீரியஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நெறைய விஷயங்கள் வந்து சொசைட்டில வந்து அட்ரஸ் பண்ணாத இந்த எம்ப்ளாய்மென்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த சீரிஸ்ல பேசலாம். ஸ்பெசிஃபிக்கா எஜுகேஷன் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த சீரிஸ் கீழ பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ நீங்க ஆல்ரெடி டைட்டில் பார்த்திருப்பீங்க. தி ரியாலிட்டி செக் ஆஃப் இஸ் மை டிகிரி வொர்த் இட். ஸோ இதுல வந்து மேஜரா என்ன மாதிரியான விஷயம் நம்ம வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ரூட் காஸ் என்ன? ஸோ என்ன மாதிரியான கேப் இருக்கு? அண்ட் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறோம்? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து 12 இயர்ஸ் வந்து ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. அதுல கஷ்டப்பட்டு ஒரு சப்ஜெக்ட்க்கும் டியூஷன்லாம் போயிருப்பீங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நம்ம கிராஸ் ஆகி வர்றது முன்ன இருந்தத விட இப்ப இன்னுமே ரொம்ப டஃப் ஆயிருச்சு. ஸ்கூலிங்ஸுமே நெறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. அத பார்க்க முடியுது. 11த், 12த் வேற இருக்கு. 11த், 12த்ல என்ன மேஜர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது பயாலஜியா இல்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி அகைன் காலேஜ்ல ஒரு கோர்ஸ செலக்ட் பண்ணி படிச்சு, அதுல அரியர் இல்லாம கிளியர் பண்ணி பல விஷயங்கள தாண்டி நம்ம வந்து கையில அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வாங்குறோம். எதுக்கு வாங்குறோம்? ஒரு நல்ல கம்பெனில வேல பார்க்கணும். இல்ல நம்ம செல்ஃபா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். நம்மளோட கெரியர், நம்மளோட அடுத்த பல வருஷத்தோட இன்கமே நம்ம லைஃப் எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்க போறதுங்கிறதே அந்த ஒரு சர்டிபிகேட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, நம்ம தமிழ்நாட்டுல அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து இப்போ நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற ரூட் காஸ் அண்ட் என்ன டேட்டா சொல்லுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பூம் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்ன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி 2024லேருந்து 2025ஓட ஜிடிபி டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நம்ம ஜிடிபி குரோத் வந்து 9.69% விச் இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. யோசிச்சு பாருங்க. மொத்த ஸ்டேட்லாம் கான்ட்ரிபியூட் பண்றதுல நம்ம ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 2021லேருந்து 2024க்கும் ரேட்ஸ் வந்து அந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டெடியா இருந்திருக்கு. விச் இஸ் 7.9% to 8.2%. என்ன மாதிரியான செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங், ஐடி அண்ட் சர்விஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம குரோத்ல இருந்திருக்கு. ஈவன் கவர்மெண்ட்டே என்ன எய்ம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியன் எக்கனாமி பை 2030 அண்ட் 5 ட்ரில்லியன் எக்கனாமி பை 2047. இதெல்லாம் கேட்கிறப்போ செம்மையா இருக்கா? ஆனா, இவ்ளோ நடந்தா என்ன பிரயோஜனம்ங்கிற மாரி தான் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் இருக்கு. ஜிடிபி குரோ ஆகட்டும், நல்லது தான். ஆனா அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்டும் சேர்ந்து குரோ ஆகுதே. ஜிடிபி குரோ ஆனா, அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் குறைய தானே செய்யணும். ஏன் என்ன பிரச்சனை? வாங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதாவது சிஎம்ஐஇ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் 5.2%ன்னு சொல்லுது. அதாவது ஏர்லி 2024ல. இப்ப 2025ஓட டேட்டா இன்னும் வரல. விச் இஸ் ஹையர் தென் நேஷனல் ஆவரேஜ். கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 16.3%. எஸ்பெஷலி யூத்ஸ் ஏஜ்ட் 15 to 29. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 17.5% அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுலயே வொர்ஸ்டான ஒரு விஷயம் சொல்லவா? ஃபீமேல் கிராஜுவேட்ஸோட அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? விச் இஸ் 24.3%. அதாவது 24.3% ஆஃப் பெண்கள் வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு சைடு ஜிடிபி குரோத் இருந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட் இருந்தாலும், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஃபேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி பாரடாக்ஸ். அதாவது எக்கனாமிக் குரோத் வித்தவுட் இனஃப் ஜாப்ஸ். இவ்ளோ நடக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்கில் கேப். ஸ்கில் கேப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டேட்டா. என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ. அதாவது 47% தான் இருக்காங்க ஹையர் எஜுகேஷன். அதாவது ஒரு கிராஜுவேஷன் யுஜி முடிச்சுட்டு, அடுத்து ஒரு மேற்கொண்டு படிக்கிறாங்க அப்படிங்கிற பெர்சன்டேஜ் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 47%, விச் இஸ் ஹையர் தென் நேஷனல் ஆவரேஜ். அதாவது மொத்தமா அந்த நாட்டுக்கே உள்ள அந்த ஹையர் எஜுகேஷன் லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல 47% வந்து ஹையர் எஜுகேஷன் பண்றாங்க. ஒன்லி 49.5% ஆஃப் தி பீப்புள் தான் வந்துட்டு வேலை கிடைச்சு போறாங்க. என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, ஒண்ணு பிராக்டிகல் ஸ்கில்ஸ் லேக் ஆகுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல, கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாப்ல நீங்க போறீங்க, அங்க ஒரு என்ன மாதிரியான ஜாபா இருந்தாலும் சரி, அந்த டைம்ல வர ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியல. ஒரு விஷயத்த உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. உங்க மைண்ட் அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகல. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பவரே இல்லன்னா, அங்க சர்வைவ் ஆக முடியாது. சோ இதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் லேர்னிங் தான். சோ அதுவும் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்றனால அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் தானே எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனில உங்கள ரெக்ரூட் பண்றாங்கன்னா, இதெல்லாம் தானே பார்ப்பாங்க. 2வது விஷயம் எஜுகேஷன் வெர்சஸ் இண்டஸ்ட்ரி நீட்ஸ்.
நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி நீங்க படிச்ச அந்த கோர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான வேலை குடுக்குற ஒரு கம்பெனியா இருந்தாலுமே, அவங்க ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கும். அதுவும் நீங்க படிச்ச கோர்ஸும் ஒண்ணா இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0ன்னு தான் சொல்லலாம். ஒரு பேர் மினிமம் 1 ஆர் 2% சொல்லலாம். நெறைய காலேஜஸ்ல சில காலேஜஸ்ல பிராக்டிகல் ஸ்கில்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. பட் நாட் அப் டூ தி மார்க். காலேஜஸோட கரிக்குலம் வந்து எப்படி இருக்குன்னா, தியரிட்டிக்கல் நாலேட்ஜா தான் இருக்கு. வித்தவுட் எனி மச் எக்ஸ்போஷர் டூ தி பிராக்டிகல் ஸ்கில்ஸ். என்ன இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் லைக் ஏஐ, இவி மேனுஃபேக்சரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல சொல்லிக் குடுக்குறது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு மிஸ்மேட்ச் கிரியேட் பண்ணிருது கிராஜுவேட்ஸ் அண்ட் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நடுவுல. கிராஜுவேட்ஸ்லாம் தே ஆர் ரெடி வித் டிகிரி பட் நாட் வித் ஜாப் ரெலவன்ட் ஸ்கில்ஸ். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் வெர்சஸ் ஆக்சுவல் ஜாப். 2024 குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது பேசிக்கலி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரீமெண்ட் பிட்வீன் தி கவர்ன்மெண்ட் அண்ட் தி கம்பெனிஸ். அதாவது கவர்ன்மெண்ட் வந்து நீங்க வந்து எங்களோட ஸ்டேட்ல வந்து கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் லைக் அதனால நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சைன் பண்ணது தான் அந்த எம்ஓயு. இதுதான் வந்து கம்பெனிஸ் வந்து 6.64 லேக் crore வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரியான ஒரு அக்ரீமெண்ட். அது மூலமா 14.5 லேக் ஜாப்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க 2024ல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஏப்ரல் 2024ல வெரி ஸ்மால் போர்ஷன் தான் வந்துட்டு இன்வெஸ்ட் ஆச்சு. விச் இஸ் 13,000 crore. வேர் லைக் 46,000 ஜாப்ஸ் தான் கிரியேட் ஆயிருந்துச்சு. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்டரல் அண்ட் ரீஜனல் இஷ்யூஸ். இது எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜர் மெட்ரோ சிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, டயர் 1 சிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல அ உங்களுக்கே தெரியும், அங்க நெறைய கம்பெனிஸ் ஐடி செக்டார்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துட்டு அங்க தான் அதிகமா இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல வந்து அந்த மாதிரி எந்த கான்சன்ட்ரேஷன் இல்ல. இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னாலும், உங்க வீட்லயே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட, உங்க ரிலேட்டிவ்ஸ் நீங்க உங்க வீட்லயே கூட அங்க ஊர்லலாம் இருக்க மாட்டாங்க. ரூரல் ஏரியாஸ்ல, செமி அர்பன்லலாம் இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையோ, கோயம்புத்தூரோ, இல்ல பெங்களூரோ, இல்ல வேற எங்கேயாச்சும் போய் தான் வேல பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு பெரிய மிஸ்மேட்ச் வந்து நடக்குது. செக்டார் வைஸ். விச் இஸ் லைக் நம்ம வந்து ஒரு சைட் ஆஃப் செக்டார்ஸ தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்ப இந்த ஜெனரேஷன். இப்ப கல்ச்சர், ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயத்துல எத்தன பேர் வந்து போறாங்க அப்படிங்கிறதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 65% ஆஃப் தி ஜாப்ஸ் வந்து தமிழ்நாடுல வந்து இன்ஃபார்மல். அதாவது லோ பே ஜாப்ஸ், இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. லைக் நம்ம ஃபுல் டைமா போய் வேலை பார்க்கறது, நம்ம படிச்ச அந்த கோர்ல வேலை பார்க்காம, வேற நம்ம படிச்சதுக்கும், நம்ம பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஜாப் தான் நெறையா இருக்கு. 65% ஆஃப் தி ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெமோகிராபிக் பிரஷர் 5வது விஷயம். ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் கிராஜுவேட்ஸ் வந்து வெளில படிச்சு வந்துட்டே இருக்காங்க. ஆனா, இந்த சைடு ஒண்ணு குரோத் ஆயிட்டே இருக்கு. நெறைய பேர் படிச்சு வெளில வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இன்னும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மல் செக்டார் இப்ப இன்ஃபார்மல் இல்லாம ஃபார்மல் செக்டார் இருக்காங்கல்ல, அவங்க டெவலப் ஆகணும்ல. அது டெவலப் ஆகல. அது ஸ்டாக்னன்ட்டா இருக்கு. இப்படி வந்து மிஸ்மேட்ச்சா இருந்தா எப்படி வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்? இது வந்து என்ன ஆயிருதுன்னா, இப்ப ஒரு ஜாபுக்கு ஒரு 100 பேர் போட்டி போடுறாங்க. ஒரு ஜாபுக்கு 1000 பேர் வரைக்கும் கூட போட்டி போடுறாங்கங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி பயங்கர காம்படிஷன் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து ரூட் காஸா இருக்கு. ஓகே. இது வந்து யங் பீப்பிள வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது? இப்ப நான் பேசிட்டு இருந்தது எல்லாம் நம்பர்ஸ், டேட்டா அதெல்லாம் மட்டும் கிடையாது. ஒரு தனி மனிதனோட, ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையே வந்து ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ, ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம் அவங்க குடும்பத்துல. இல்ல ஒரு செகண்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் கூட, அந்த குடும்பத்துல அவங்க அப்பா, அம்மா வந்து அவங்களோட வாழ்நாளோட இன்வெஸ்ட்மென்ட்டே வந்து அந்த பசங்க, பொண்ணுங்க மேல அவங்களோட பையன், பொண்ணு மேல போட்டு தான் அந்த வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியன் கல்ச்சரே. ஃபாரின்லலாம் அப்படி கிடையாது. ஆனா இந்தியன் கல்ச்சர் ஃபாரின்லலாம் எல்லா கண்ட்ரியும் சொல்லல. ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் அந்த மாரி கிடையாது. பட் இந்தியன் இதுபடி எமோஷனல் தே ஆர். ஸோ அவங்க வந்து லைஃப் டைம் யோசிச்சு பாருங்க. லைஃப் டைம் அவங்க ஏர்னிங்கையே போட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்க வச்சும் கூட, அவங்க தான் வந்து போய் ஏர்ன் பண்ணி அந்த குடும்பத்த அடுத்த லெவல் கொண்டு வரணுங்கிற சூழ்நிலையில இருக்கிற அந்த பெர்சன்ஸ் அந்த யங் பீப்பிளோட மைண்ட் எந்த மாதிரி இருக்கும்? இப்படி ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்லாம் சந்திச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் நம்ம சைடு என்ன பிரச்சனைன்னா, நம்மளும் டக்குனு ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்லாம் கூப்ட்டா போமாட்டோம். இப்ப ஹையர் எஜுகேஷன்லாம் படிச்சிருக்கோம் அப்டின்னா, எதுக்கு நம்ம தான் ஹையர் எஜுகேஷன்லாம் படிச்சிருக்கோம்ல. நம்ம எதுக்கு என்ட்ரி லெவல்லாம் போயிட்டு ஒயிட் கலர் ஜாப்லாம் வேணும்னு நெனைக்கிறோம். அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான் வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்துட்டு இது ஒரு சைடு இருப்பாங்க. இன்னொரு சைடு அவங்க நல்ல ஸ்கில்டா இருப்பாங்க.
ஆனா அவங்க பார்க்குற ஜாப் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்காது. அத விட கம்மியான ஸ்கில்ஸ்ல என்ன ஜாப் இருக்கோ அத பார்த்துட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லாம. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பெர்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும், டிஸ்கரேஜ்மென்ட் ஆயிரும். என்னடா நம்ம இவ்ளோ படிச்சும் வேஸ்ட்டா இருக்கே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இதனால என்ன ஆகும்னா, லைக் அவங்க வேற ஸ்டேட் போறதோ, இல்ல வேற கண்ட்ரிக்கே டிராவல் ஆயி போறதோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த பெனிஃபிட் வந்து எக்கனாமிக் குரோத்தோட பெனிஃபிட் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணாம, லைக் ஒரு சைட் ஆஃப் பீப்பிள் மட்டும் குரோ ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு சைட் ஆஃப் பீப்பிள் வந்து ஸ்டாக்னன்ட்டா இருக்கிற மாதிரி, லைக் இப்ப எப்படி அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து இருக்கு, அந்த மாரி தான் ஆகும். சோ இவ்ளோ விஷயம் பார்த்தோம். சோ இதுல கீ டேக் அவே என்னன்னா, நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல ஒரு டிகிரி, அது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது தான் உண்ம. சோ எது வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச அந்த கோர்ஸும், உங்க இண்டஸ்ட்ரியில இப்ப இந்த மார்க்கெட்ல தேவையான அந்த ஸ்கில், அந்த கம்பெனி தேவைப்படுற அந்த ஸ்கில், அதாவது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஜாப் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டைட்டில் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கா இருக்கலாம், ஆர் ஐடில ஏதாவது ஒரு ரோலா இருக்கலாம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுவும் நீங்க படிக்கிற கோர்ஸும் ஒண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும். என்ன தேவை? இண்டஸ்ட்ரி நாலேட்ஜ் வேணும். பிராக்டிகல் ஸ்கில்ஸ் தேவை. அண்ட் இன்னொரு குரூஷியலான ஒண்ணு மேக்கிங் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ்? ஈவன் அங்க ஒரு இன்டர்ன்ஷிப் குடுக்குறாங்க. பெய்டா இருக்கும், அன்பெய்டா இருக்கும். அதுல போறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட கெரியர பில்ட் பண்றதுக்கு ஷேப் பண்ணும். ஓகே. இத வந்து நான் எபிசோடா பண்ணணும்னு ஏன் நெனச்சேன்னா, ஒரே வீடியோல இது இது வந்து செயின் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன்னு சொல்லலாம். லைக் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல வரும். இதுல ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான், லைக் ஐ தாட் ஆஃப் கிவிங் அன் எபிசோட். ஸோ அடுத்த எபிசோட்ல அப்ஸ்கில் எப்படி பண்றது? எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அத கிராப் பண்ணி ரைட்டா யூஸ் பண்றது? தேர் ஆர் லாட் ஆஃப் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வர எபிசோட்ஸ்ல நான் சொல்றேன். அண்ட் ஸ்டே டியூன்ட். ஏற்கனவே இங்க ரூட் காஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நெனச்சு நம்ம வொரி பண்றத விட்டுட்டு, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன மாதிரியான எப்படி நம்ம வந்து ஒரு ட்ராக்ல போனா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா, பை பை.